பைலாக் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சது யாரு? டெலிபோர்டேஷன்னா என்ன? இந்த டெக்னிக்கை தான் அமெரிக்கன் மிலிட்ரி ஃபோர்ஸ் பிலிடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்ளை பண்ணியிருக்காங்களா? கான்டாக்ட் ப்ராஜெக்ட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? வெஸ்டர்ன் நிக்கோலோட டீம் ஏன் எதற்காக அந்த எலக்ட்ரிக் சேரை ரெடி பண்றாங்க? அக்டோபர் 1943 பிலிடெல்பியாவுடைய நேவல் போர்ட். அது ஒரு ஹார்பர் ஏரியாங்கிறதுனால நிறைய கப்பல்கள் கடல்ல மிதந்துட்டு இருக்கு. சில கப்பல் கரையோரமா நின்றுட்டு இருக்குது. அமெரிக்க ஆர்மியோட ஒரு போர்க்கப்பல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கப்பலை சுற்றி கிரீன் கலர்ல ஒரு புகை மாதிரி உருவாகுது. அந்த கிரீன் கலர் ஃபாக் அந்த கப்பலை மூடி மறைச்சிருது. சில நொடிகளில் ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ளாஷ் லைட்டோட சேர்ந்து ராணுவ வீரர்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த போர்க்கப்பலும் தான். அதை நேரில் பார்த்த பல பேருக்கு இதை நம்பவே முடியல. அடுத்த கொஞ்ச நேரத்தில் காணாம போன அந்த போர்க்கப்பல் அங்கேயே வந்து நிற்கிறத பார்க்குறாங்க. எப்படி இந்த வார்ஷிப் மறைஞ்சுது? இப்படி மறைஞ்சு போன அந்த போர்க்கப்பல் மறுபடியும் எப்படி வந்துச்சு? அந்த கப்பலில் பயணம் பண்ணவங்க என்ன ஆனாங்க?